வெகு தூரத்தில் தெளிவில்லாமல் தோன்றும் ஒன்றை பார்ப்பது நம் வேலை அல்ல. நம் கையில் தெளிவாக உள்ளதை செய்வதுதான் நம் வேலை. சர் வில்லியம் ஆசியர் ஒரு பெரிய கப்பலில் பயணித்திருந்தார். அப்போது கப்பல் தலைவர் அக்கப்பலின் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு பொத்தானை தட்டியதும் பல இயந்திரங்களில் இருந்து உரத்த ஒலிகள் எழும்பியது. கப்பலின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான இணைப்புகள் உடனடியாக துண்டிக்கப்பட்டு தடுப்புகள் உருவாக்கப்பட்டு நீர் உள்ளே புக முடியாத தனித்தனியான அறைகளாக அவை பிரிந்தன. மாணவர்களிடம் டாக்டர் ஆஷியர், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பெரிய கப்பலை விட அதிக அற்புதமாக படைக்கப்பட்டுள்ளீர்கள். ஒரு நீண்ட பயணத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். பயணம் பாதுகாப்பானதாக அமைவதை உறுதி செய்யும் வகையில் அன்றைய தினத்தை சிறப்பாக வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இயந்திரத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன். கட்டுப்பாட்டு அறையில் நின்று அனைத்தும் சரிவர இயங்குகின்றனவா என்பதை பரிசோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பொத்தானை அழுத்தி இறந்து போன உங்கள் கடந்த காலத்தை இரும்பு கதவுகள் இழுத்து மூடும் சத்தத்தை கேளுங்கள். இன்னொரு பொத்தானை அழுத்தி இன்னும் பிறக்காத உங்கள் எதிர்காலம் ஓர் உலோகத் திரையால் இழுத்து மூடப்படும் ஒலியை கேளுங்கள். அப்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இன்றைய தினத்தை அனுபவிப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒலியை கேளுங்கள், உலோகத்திரையால் மூடப்படும் ஒலியை கேளுங்கள், அப்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தை அனுபவிப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். கடந்த காலத்தை இழுத்து மூடுங்கள். இறந்து போன கடந்த காலம் இறந்து போனவற்றை புதைக்கட்டும். முடிந்து போன நேற்றைய தினங்களின் கதவுகளை மூடுங்கள். ஏனெனில் முட்டாள்களை அந்த சிந்தனை மரணத்தை நோக்கி இழுத்து சென்றுள்ளன. நாளைய தினத்தின் சுமையை நேற்றைய தினத்தின் சுமையோடு சேர்த்து இன்றும் சுமந்து கொண்டு திரிந்தால் அது வலிமையானவர்களை கூட தடுமாற செய்துவிடும். கடந்த காலத்தை போலவே எதிர்காலத்தையும் இறுக்கமாக மூடுங்கள். இன்றுதான் உங்கள் எதிர்காலம், நாளை என்ற ஒன்று கிடையாது. மனிதன் முக்தி பெறும் நாள் இக்கணம்தான். இது ஆக்சுவலா நம்ம டேல் கார்னெகி ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புக்கில் இருக்காருல, அவரோட இன்னொரு புக்கு. இது கவலைகளை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, ஸ்டாப் worrying அண்ட் ஸ்டார்ட் லிவிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிந்திச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. நிகழ்காலத்தில் வாழணும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.